தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நம்பி இருக்கிறோம். அவர் நம்மை செழிக்க செய்வார். அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்துவார். நம்மை தரித்திரத்தில் கொண்டு போக மாட்டார். ரட்சிக்கப்படாத நம்ம சொந்த பந்தங்கள் முன்னாடி கர்த்தர் நம்மை சாட்சியாய் வைப்பார். அல்லேலூயா. அவர்களை விட உங்களை என்னை கர்த்தர் மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. அவர்களை காட்டிலும் உயர்வை, அவர்களை விட நம்ம மோசமா இருந்தானா இயேசுவை நம்ம கும்பிடுறதுக்கு அர்த்தமே இல்லை. அவர்களை விட கர்த்தர் உயர்வாய் வைத்து மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னதுங்க? புழுதியிலிருந்து தூக்கி குப்பையில இருந்து அவனை உயர்த்தி ராஜாக்களோடு அமர பண்ணுகிறவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மேன்மைப்படுத்துவோமா? ஆமென். அல்லேலூயா. அதனால எளியவனை, சிறுமியானவனை ராஜாக்களோடு அமர பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அதனால அவருடைய அன்பு ருசித்தவங்களுக்கு தான் தெரியும். பாருங்க, ராஜ வம்சத்துல பிறந்தவர் ராஜாக்களோடு உட்காரலாம், சரிங்களா? குடிசையில பிறந்தவன் ராஜாக்களோடு உட்கார முடியுமா? முடியாது. ஆனா இயேசுனால முடியும். அல்லேலூயா. ஆண்டவரால முடியும். எளிய குப்பையில இருந்து உயர்த்த சிறுவனை, குடிசையில் இருக்கிறவனை உயர்த்தி அவர் என்ன செய்ய முடியுங்க? ராஜாக்களோடு உட்கார வைக்கிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயம்